இன்றைக்கி காலையில் தம்பியை ரவுண்டு கூட்டிகிட்டு போகையிலேயே வேப்ப மரத்துலேருந்து வேப்பந்தலையெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேங்க. ஃபேஸ் பேக் பவுடருக்கு தான் கொண்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி காய போட்டாச்சு. ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஃபேஸ் பேக் பவுட்ரு கேட்டால் நீங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேறீங்க, அப்புறம் எதுக்கு வீடியோ போட்டிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்கள் என்னங்க பண்ணுறது, எங்களுக்கு நிறைய என்கொயரிஸ் வரங்காட்டி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எங்களால் டெக்ஸ்ட் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப சாரி. நான் பண்ணின ஒரே மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, தோட்டத்துலேருந்து பீட்ரூட் கிழங்கு பறிச்சிட்டு வந்துட்டு நல்லா கழுவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸ்லைஸ் பண்ணாலே என்னன்னு தெரியல, இன்னுமே காய மாட்டேதுங்க. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி காய வச்சாச்சு. இந்த பீட்ரூட் கிழங்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே காய மாட்டேது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அப்படியே தான் இருக்குது. இது காயுமா காயாதான்னு கூட எங்களுக்கு தெரியல. என்ன கஷ்டப்பட்டு செஞ்ச வேலை வேஸ்ட்டாக போயிடுமான்ட்டு தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குதுங்க. பரவாயில்ல, இது சப்போஸ் காயிலினா தோட்டத்துலேருந்து வேறு கிழங்கு பறிச்சுட்டு வந்துட்டு துருவி காய போட்டுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேங்க. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்குள்ளே ஃபேஸ் பேக் பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.